வணக்கம் நண்பர்களே. வாசிப்பை நேசிப்போம் குழு வாசிப்பில் வெண்முரசு தான் நாள் ஒன்று அத்தியாயமாக தினம் வாசித்து வருகிறோம். இப்போ 8வது நாவல்ல இருக்கோம். தொடர்ந்து 7 நாவல் வாசித்து முடிச்சிருக்கோம். ஒவ்வொரு நாவலுக்கும் கலந்துரையாடி இருக்கோம். சிறப்பா 500வது நாளுக்கும் கலந்துரையாடி இருக்கோம். ஒரு வருடம் நிறைவுக்கும் கலந்துரையாடி இருக்கோம். இந்த முறை 7வது நாவலான இந்திரன் நிலத்திற்கு கலந்துரையாட இருக்கிறோம். இந்த முறை வந்து ஒவ்வொரு கதாபாத்திரத்தையும் எடுத்து அதை தலைப்பாக கொண்டு பேசவிருக்கிறார்கள். முதலில் திருஷ்டுத்யும்னன் பற்றி பேச பாரதிநாராயணன் அவர்களை அழைக்கிறேன். வாங்க மேடம். வணக்கம் சார், அனைவருக்கும் வணக்கம். நான் பாரதி நாராயணன். அதிக முன்னுரையெல்லாம் கொடுக்க நேரம் இல்லை, ஏன்னா கதிர் கொடுத்துருக்க டைம் 1/2 மணி நேரம் தான். அதனால நான் டைரக்டா திருஷ்கிட்டேயே வந்துடுறேன். இப்போ வந்து நான் இப்போ வெள்ளாட்டா சொன்னது போலதான், திருச்சில ஆரம்பிச்சு திருச்சில தான் முடியுது இந்திரநீலம். எல்லாருமே கண்ணனை கொண்டாடிட்டு இருக்கிற நேரத்துல அந்த 8 பெண்களும் அவங்கள சுத்தி இருக்க அத்தனை பெண்களும் வந்து கிருஷ்ணனையே கொண்டாடிட்டு இருக்க நேரத்துல திருஷ்ய வந்து ஒருத்தர் கொண்டாடுறாங்க அப்படின்னாக்கா அது வந்து நம்ம குழுவில் இருக்க பெண்களா தான் இருக்க முடியும். எப்படி பூரியை கொண்டாடணுமோ அது மாதிரி திருஷி வந்து எல்லாருடைய கனவுலையும் வரக்கூடியவன் அப்படிங்கிற மாதிரி எப்படி சொல்றது, அந்த மாதிரியான ஒரு உணர்வுக்கு தள்ளப்பட்டதுனாலதான் நான் வந்து திருஷ்ய சூஸ் பண்ணேன். அதுக்கான காரணத்தை நான் முதல்ல சொல்லிடுறேன். ஏன்னா திருஷ வந்து எப்படின்னா திரௌபதி கூடவே பிறந்தவன், அந்த அனல்ல இருந்து வந்தவன், ட்வின். திரௌபதியோட ட்வின் அப்படி இருந்தாலுமே திரௌபதி கிட்ட இருக்க எல்லா குணங்களுமே எல்லா திறமைகளுமே திருஷ்கிட்டையுமே இருக்கு. ஆனா அவன்கிட்ட ஒரு இன்ஃபீரியாரிட்டி ஒரு ஒரு ப்ராப்ளம் இருக்கு, காம்ப்ளெக்ஸ் இருந்தது. என்ன அப்படின்னா, அவனுக்கு வந்து அந்த போர்ல தோத்து போய் உடல் நலிந்து போய் கிட்டத்தட்ட பல மாதங்கள் வந்து அவன் படுக்கையிலே கிடந்ததுனால அதுக்கப்புறம் வந்து அந்த வெளி உலகையே பார்க்காம அவனோட மைண்ட் ரொம்ப டிப்ரெஷன்ல இருக்கும்போது தான் அவன் வந்து அஸ்தினபுரிக்கு வரான். அங்க வரும்பொழுதுதான் அவன் வந்து அந்த நாடகத்தை பார்க்கறது, அப்புறம் சுஃப்ரையோட மீட்டிங் இதெல்லாம். அந்த அந்த இரவு வந்து திருஷ்ய வந்து முதல்ல நம்ம நேசிக்க தொடங்குவதற்கான ஒரு காரணமா நான் நினைக்கிறது வந்து சுப்ரையோட அந்த இரவு தான். அந்த இடத்துல வந்து அவன் ரொம்ப ஒரு மாரி ரொம்ப டிப்ரெஸ்டா இருக்கிறத வந்து அந்த வார்த்தைகள்ல அழகா சொல்லியிருப்பாரு ஜெய்மோ. அந்த நாற்காலியில உட்கார்ந்திருக்கும் பொழுது பதட்டமாவே இருப்பான். அந்த பெண் உள்ள வரும்போது அந்த சலங்கை ஒலி கேட்டோனமே அவனுக்கு உள்ளுக்குள்ள ஜெர்க் ஆயிடும். என்ன அப்படின்னா, பேசிக்கா எல்லா ஆண்களுக்குமே உண்டான ஒரு அடிப்படையான குணம் என்ன அப்படின்னா, ஒரு ஆண் அப்படின்னு தன்னை வந்து அவன் மதிக்கிறதே அப்படின்னா ஒரு பெண்ணை திருப்திப்படுத்தும் பொழுதுதான். ஒரு பெண்ணை எந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபை பண்றாங்க எல்லா விதத்திலயுமே வச்சுக்கோங்களேன். நான் வந்து இப்ப பிசிக்கல் மட்டும் சொல்லல, எல்லாத்துலயுமே அந்த ஒரு பெண்ணை திருப்திப்படுத்தும் பொழுதும் தன்னை ஒரு ஆணனவே முழுமையா உணர்றான். அப்படிங்கிறப்ப நம்மளால அது முடியாம போயிருமோ அப்படிங்கிற ஒரு ஒரு சின்ன இன்ஃபீரியர் மைண்ட் அவன் மைண்டுக்குள்ள வந்துருது. அந்த இடத்துல வந்துருது, நம்ம இவ்வளவு நாள் படுக்கையில இருந்திருக்கோம், நம்மளால முடியாம போயிருமோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் வரும் பொழுது அவகிட்ட வந்து வித்தியாசமா நடந்துக்குவான். ஆக்சுவலா அது ஒரு சாதாரண விஷயம் தான். அது ஒரு சாதாரண இரவு. அந்த பெண் ஒரு பறத்தை. அந்த பெண் கூட வந்து அவன் இயல்பா அன்னைக்கு இரவ கழித்திருக்கலாம். ஆனா, அவளுடைய கண்கள், அவளுடைய பார்வை, அவளுடைய பேச்சு எல்லாமே பார்த்தீங்கன்னா, அவன பத்தி எல்லாமே தெரிஞ்சு வேற இருக்கும். நீண்ட நாள் அவன் படுக்கையில இருந்தது எல்லாமே அந்த பெண்ணுக்கு தெரிஞ்சிருக்கும் பொழுது, அவன் வந்து அவனோட உள்ள வந்து கொதிப்படைஞ்சுகிட்டே இருக்கும். அதுக்கு இன்னொரு முக்கிய காரணம் என்னன்னா, அங்க வர்றதுக்கு முன்னாடி அசுரபுரிக்கு வந்தானா அவன் வந்து இயல்பா என்ன பண்ணியிருப்பான், அவன் துரோணருடைய மாணவன் இல்லையா? அப்ப துரோணர போய் பார்க்க போயிருப்பான். அப்ப வந்து அவர் என்ன சொல்வாருன்னா, யூசுவலாவே நம்ம ஸ்கூல்ல என்ன சொல்லுவோம், முன்னாள் ஸ்டூடண்ட் யாரும் நல்லா படிக்கிற பையன் வந்து என்ன சொல்லுவான், "இப்ப இவன் சூப்பரா படிப்பான் தெரியுமா? செமையா படிப்பான்" அப்படின்னு மத்த ஸ்டூடண்ட்ஸ்க்கு இன்ட்ரோ குடுப்போம் இல்லையா? அது மாரி அவர் என்ன பண்ணிடுறாரு, இவனுடைய வில்திறமைகளை கண்டு அதிகமா புகழ்ந்து பேசிட்டு ஒரு வில்ல கையில குடுக்குறாரு. ஒரு இலக்கையும் சொல்றாரு. அந்த இலக்கு வந்து அந்த இடத்துல பொய்த்து போகுது. அப்போ "உன் கணக்கெல்லாம் மாறி போச்சு தம்பி" அப்படிங்கிற மாரி அவரு சொல்றாரு. அது வந்து ஒரு புன்னகையா, மென்மையா தான் சொல்றாரு. அவர் மேல எந்த இதுவும் இல்ல. ஆனா அந்த அந்த வார்த்தை வந்து அவன ரொம்ப புண்படுத்திருது. அவன் ரொம்ப ஃபீல் பண்றான். அந்த அது வந்து உள்ளுக்குள்ள அவனுக்கு அரிச்சுக்கிட்டே இருக்கு. நான் அப்படி புரிஞ்சுகிட்டு படிச்சேன். நான் என்ன புரிஞ்சுகிட்டேங்கிறத சொல்றேன். அது உள்ளுக்குள்ள அவனுக்கு அரிச்சுக்கிட்டே இருக்குது. அப்ப நம்ம கிட்ட இருக்க எல்லா திறமைகளுமே இதற்கு முன் இருந்த உடல்ல தான் இருந்தது. இப்ப நம்ம புது உடலா இருக்கோம். அந்த புது உடல்ல ஒண்ணுமே இல்ல அப்படின்னு. ஆனா அவன் பழைய உடலா தான் இருக்கான். திரௌபதியோட ட்வின்னு தான். அவன் வந்து ஒரு சிறந்த வில்லாளி, சிறந்த மனிதன் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்றது தான் இந்திரநீலமோ அப்படிங்கிற மாரி. ஏன்னா அவனுக்கு நிறைய வாய்ப்புகள குடுப்பாரு. கிருஷ்ணன் வந்து நிறைய வாய்ப்புகள குடுப்பாரு. சில இடங்கள்ல தனித்து விட்டுட்டு, "நீ பார்த்துக்கடா" அப்படிங்கிற மாரி விட்டுட்டு போவாரு. அப்ப "உன் திறமைய பாரு. நீ எந்த அளவுக்கு மாறிட்ட. உன் உடம்பு எந்த அளவுக்கு தேறிருச்சுன்னு பாரு" அப்படிங்கிற மாரி சில இடங்கள்ல விட்டு போவாரு. அது பின்னாடி வரக்கூடிய இடங்கள்ல சொல்றேன். சுஃப்ரையன் அந்த அந்த பெண்ணோடான ஒரு இரவு வந்து அவனுக்கு பொய்த்து போகுது. அதுக்கப்புறம் விடிய காலையில எழுந்து வரும்போது அவனுக்கான பயணத்த அவன் துவங்குறான். எங்க துவங்குறான்னா, துவாரகைய நோக்கி அவன் கிளம்புறதுதான். அந்த பேர திருஷ்ணனுடைய முழு பேர சொல்லணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. நானும் காலையில இருந்து ஒரு 10 தடவ சொல்லி பார்த்தேன். எனக்கு ரொம்ப ரோல் ஆயிட்டே இருந்தது. என்னால சொல்லவே முடியல. ஏதாவது நம்ம பேசும்பொழுது உளறிட்டா, தப்பா சொல்லிட்டா என்ன பண்றது? அப்படிங்கிறனால கடைசி வரைக்கும் நான் அந்த திருஷ்ங்கிறதையே மெயின்டெயின் பண்ணிக்கிட்டேன். என்னால அந்த முழு பேர டக்குன்னு சொல்லவே எனக்கு முடியல. துவாரகைய நோக்கி போறவன் முதன் முதலா யார சந்திக்கிறான் அப்படின்னு, விஷு சாத்திகைய வந்து சந்திக்கிறான்.
சாத்திகை வந்து ஏன்னா இப்ப திருஷ பத்தி பேசும்போது சாத்திகை பத்தி சொல்லாம இருக்கவே முடியாது. சாத்திகை பத்தி பேசுறவங்க திருஷ பத்தி பேசாம இருக்க முடியாது. அந்த மாரி வந்து இரட்டை குழல் துப்பாக்கிகள் அவங்க 2 பேரும். அப்ப 2 பேரும் போறாங்க. அவங்களுக்குள்ள நட்பு அதெல்லாமே வருது. அவங்க எதிர்கொண்டு அழைச்சு கொண்டு போறது அது எல்லாமே. அந்த ஃபர்ஸ்ட் சீன்லயே பார்த்தீங்கன்னா, ஆப்போசிட்ல வந்து கூட்டிட்டு போவாப்ல சாத்திகைக்கு. அப்ப என்ன சொல்வாருன்னா, "நீங்க வந்து இந்த ஒரு அரசுமுறை தூதரா வந்து உணர வேண்டியதில்ல. உங்கள வந்து மதுக்கூடங்களுக்கும், நடன கேளிக்கை கூடங்களுக்கும் அழைத்து போக சொல்லியிருக்கிறாரு அரசர்" அப்படின்னு. அப்ப அரசர் சொல்லியிருக்காருன்னு சொன்னோனே, டக்குனு "யாரு? அரசர்னா யாரு?" அப்படின்னு கேட்டுருவாப்ல. தன்னை அறியாமலே யாருங்கிற வார்த்தைய கேட்டுருவாப்ல. துவாரகையோட அரசர் யாருன்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனா, தன்னை அறியாமலே யார் அப்படிங்கிற ஒரு வார்த்தைய உதிர்த்துருவாப்ல. இது பின்னாடி 80கள்ல வரக்கூடிய ஒரு அத்தியாயத்திலயும் இதே மாரி ஒரு வார்த்தைய சொல்லுவாப்ல. எப்ப அப்படின்னா, சாத்தியகைய வந்து போய் புடிச்சுட்டு வருவாரு இல்லையா? மணியோட ஓடி போற சாத்திய பிடிச்சிட்டு திரும்ப வரும்போது, உங்கள வந்து கடல் மாளிகைக்கு வர சொல்லியிருக்காங்கன்னு சொல்லும்போதும், யாரு வர சொல்லியிருக்காருன்னா, அரசர் வர சொல்லியிருக்காருன்னா, அரசரா யாரு? அப்படின்னு டக்குன்னு கேட்டுருவாப்ல. இத நான் படிக்கும்போது இத நான் யோசிச்சேன். இதே வார்த்தை பின்னாடியும் வருது அப்படிங்கிறத நான் யோசிச்சேன். அப்ப 2 பேரும் சேர்ந்து உள்ள போறாங்க. ஒவ்வொரு இடத்துலயும் திரிஷ்கிட்ட தான் வந்து அந்த 8 பெண்களுடைய கதைகளும் சொல்லப்படுது. இது எல்லா இடங்களையும் மேக்ஸிமம் அப்படிதான் அவங்க வந்து பாமியனுடைய கதைய கேட்கறாங்க. அது பாமிய பத்தி பேசுறவங்க சொல்லுவாங்க. நேரா நம்ம திருஷ் என்ன பண்றாரு, சாத்தியை கூட்டிக்கிட்டு துவாரகைய போய் பார்க்குறாரு. முதல்ல அவர வந்து நேர்ல பார்க்குறாரு. ஆனா, அவர் சொல்றாரு, "நான் வந்து உன்ன முன்னாடியே பார்த்துருக்கேன்." ஏன்னா நம்ம இதுல பிரயாகையில வந்திருக்கும் முன்னாடி அவரு உடம்பு சரியில்லாம படுத்திருக்கும் பொழுது, அவர் போய் பார்த்திருப்பாரு. கிருஷ்ணர் போய் பார்த்திருப்பாரு. அப்ப வந்து அவர் சொல்லுவாரு, நானும் உங்கள பார்த்தேன். நான் வந்து ஒரு மயக்கத்துல இருந்தாலுமே நான் உங்கள பார்த்தேன்." அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்லும் பொழுதே, அந்த இடத்திலேயே திருஷிக்கான வேலைகள் வந்து ஒதுக்கப்படுது. என்ன அப்படின்னா, இந்த மாரி சததன்வா வந்து குருமபதத்தோட சததன்வா வந்து சதான்னு வச்சுக்கோமே. சதா என்ன பண்றாப்லன்னா, இந்த மாரி மணிக்காக அந்த சீமந்தக மணிக்காக வந்து ஏதோ பிளான் பண்றான். அநேகமா ஒரு போர் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லும்பொழுது, எல்லாரும் அத பத்தியே பேசுறாங்க. பேசிட்டு நான் வந்து அஸ்தினபுரிக்கு வந்து கிளம்புற ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கேன் அப்படின்னு. ஏன் அப்படின்னா, இளைய பாண்டவர் அங்க தான் இருக்காரு. தோழியரோட நீராடிட்டு இருக்காரு. நீர் விளையாட்டுலயே இருக்காரு. நான் அவர எப்படியாவது அஸ்தினபுரிக்கு கூட்டிட்டு போணும். எனக்கு அந்த ஒரு பணி இருக்கு. நான் கிளம்புறேன் அப்படின்னு. அப்ப அவருக்கு வந்து பர்ப்பஸாவே தெரிஞ்சிருக்கு. அவர் என்ன செய்றாரு அப்டின்னா, உன்னால இந்த காரியத்த முடியும். உனக்கான தன்னம்பிக்கைய நான் குடுக்குறேன். அதுக்கான சூழ்நிலைய நான் உருவாக்கி குடுக்குறேன். அப்படிங்கிறதுக்காக பர்ப்பஸா வந்து கிருஷ்ணர் அந்த இடத்த விட்டு விலகி போனதாக நான் நெனச்சுக்கிட்டேன். விலகி போறாரு. விலகி போனதுக்கு பிறகு என்ன பண்றாங்க அப்டின்னா, இத பத்தி பேசுறதுக்காக பாமிய போய் பார்க்குறாரு. முதல் அரசிய போய் சந்திக்கிறாப்ல. எல்லா அரசிகள சந்திக்கிற சூழ்நிலைகளும் திரிஷுக்கு கிடைக்குது. அதுல வந்து முதல்ல வந்து போய் பார்க்குறது வந்து பாமை தான். பாமாவ போய் பார்த்த உடனே அவரு அரச முறைமைகள் இப்படி எப்போதும் போல வாழ்த்துக்கள் எல்லாம் யூசுவலா எல்லாருக்கும் தெரிவிப்பாங்க இல்லையா? அது மாரிலாம் தெரிவிக்கிறாங்க. தெரிவிச்சுட்டு பேசும்பொழுது, இந்த மணி எங்க இருக்கு? என்ன ஏதுன்னு கேட்கும்பொழுது, அது எங்க அப்பா கிட்ட தான் இருக்குது. அது பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலையில இருக்கு. பட் ஆனா, அத வந்து குடுக்க மாட்டேங்கிறாரு. நாங்க வந்து பாதுகாப்பா வச்சுக்கிறோம்னு கேட்டா கூட, அது அவரு வந்து குடுக்கல. எங்க அப்பாவே தான் வச்சிருக்காரு. அப்படின்னு சொல்றாங்க. இத பத்தின உரையாடல்கள்ல ரொம்ப நேரம் நடக்குது. ஆனா, முதல் பார்வையிலேயே சாத்தியய வந்து காரணத்தினால ஒரு சின்ன ஏதோ ஒரு வெறுப்பு அவனுக்கு தோணுது. இந்த ஃபர்ஸ்ட் மீட்ல. ஏதோ ஒரு வெறுப்பு. அதுக்கு ரீசன் என்னன்னா, அவன் உள்மன ஆராய்ச்சி பண்ணுது. அது என்ன அப்டின்னா, நாம வந்து ஒரு மாதிரியான உடல் சரியில்லாத சூழ்நிலையிலயோ, இல்ல நம்ம ஒரு மாரி டல்லா இருக்கும் பொழுதோ, அத விட பெட்டரா இருக்கவங்கள பார்க்கும்பொழுது நமக்கு ஒரு சின்ன ஒரு ஜெலஸ் இருக்கும். ச்சே! இவங்க நல்லா ஃபிட்டா இருக்காங்கல்ல. எவ்வளோ நல்லா உடம்ப வச்சிருக்காங்க, ஃபிட்டா இருக்காங்க. அதே போல அது ஒரு சின்ன சைக்காலஜி தான். அப்போ உடனே இவன் என்ன நினைக்கிறான், ச்சே நம்ம இப்படி இருக்கோம், அந்த பையன் எவ்வளோ இளைஞனா, அழகா, நல்லா இருக்கான். இவன் என்ன நினைச்சுட்டான், நான் ஒரு புறவியின் மீது ஏறி இவ்வளோ தூரம் டிராவல் பண்ண முடியும் நம்மளால, அப்படிங்கிற அளவுக்கு கூட இல்லாம ஃபீல் பண்ணிட்டு இருக்கிற திருஷ்யம். அத உடைக்கிறதுக்காகவே முதல்ல வந்து ரொம்ப நீண்ட நெடிய தூரம் புறவியிலேயே கூட்டிட்டு போவாப்ல. அந்த முகில்கள போய் தொட்டுட்டு வரலாம் வாங்க. அந்த முகில் குவைகள தொட்டுட்டு வர அளவுக்கு நம்ம போகணும். அப்ப ஒரு சிலர் கடிவாளத்த நிறுத்தாம நீங்க போகணும்னு ஒரு செக் வைப்பாப்ல சாத்தியகி. அந்த அளவுக்கு திரிஷா சுத்தி இருக்கிற எல்லாருமே வந்து அவர ரொம்ப என்கரேஜ் பண்ற மாரியான ஒரு பாசிட்டிவான கேரக்டர்ஸா தான் இருப்பாங்க. அவங்க வந்து பாமைய சந்திக்கிறாங்க. பாமைய சந்திச்சு இதெல்லாம் பேசிட்டு இருக்கும் பொழுது, இந்த மணிய பத்தின டீட்டெயில்ஸ் எல்லாமே அவன் கேதர் பண்ணிக்கிறான். நீங்க கேட்டிருக்கீங்களா? அத பத்திலாம் விசாரிச்சிருக்கீங்களா? எல்லாம் கேட்கும் பொழுது, ஏன்னா இவங்க வரும்பொழுது என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, பாமியினுடைய கதைய முழுக்க ஒரு நடன இதுல வந்து சூதர்கள் பாட கேட்டிருப்பாங்க. அதனால இந்த மணிய பத்தின இம்பார்ட்டன்ட் என்ன அப்படிங்கிறது இவனுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்ப நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு பாமை கேட்கும் பொழுது, திருஷ் வந்து சொல்றாரு, "இல்ல எனக்கு தெரியும். அத பத்தி எல்லாமே தெரியும்னு" சொல்லிட்டு ரிட்டர்ன் வந்துர்றாரு. வந்து அவரோட மாளிகைக்கு வந்துர்றாரு. வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, காலையில சாத்திகை வந்து அவசரமா வந்து எழுப்புறாப்ல. எழுப்பி, "நம்ம நெனச்ச மாதிரியே இது திருட்டு போயிருச்சு. மணி திருட்டு போயிருச்சு." அப்படின்னு சொல்லும்பொழுது எனக்கு பயங்கர ஷாக் ஆயிருது. சரி, இனிமே நம்ம இங்க இருக்கிறது முக்கியம் இல்லன்ட்டு டக்குன்னு வெளியில வந்துர்றாங்க. துவாரகையினுடைய மன்னர் கிருஷ்ணருக்கு வந்து பக்கபலமா இருக்கக்கூடிய 2 பெர்சன் வந்து அக்ரூரரும், கிருதவர்மனும். கிருதவர்மன் வந்து அந்தக குலத்த சேர்ந்தவர். ஆனா, அவருக்கு என்ன அப்டின்னா, பின்னால அவரு ஒரு வார்த்த சொல்லுவாரு.
நாங்க இருக்கிறதே வந்து பாமைக்காக தான் அப்படிங்கிற மாதிரி. அவருக்கு பாமை மேல ஒரு சின்ன பிரியம் இருந்துகிட்டே இருக்கும். அது வந்து ரொம்ப தவறா காட்டப்படலைன்னா கூட அது ஒரு நேசம், ஒரு பிரியம் அப்படின்னு வச்சுக்கலாம். அவளை அடையணுங்கிற எண்ணம் இல்லைனாக்கா கூட அந்த பெண், அதாவது என்னோட திருமகள் இருக்கக்கூடிய இடத்துல நம்ம இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் வந்து கண்ணனுக்கு கீழே, கிருஷ்ணருக்கு கீழே நான் அந்த இடத்துல வந்து வாழ்ந்துகிட்டு இருக்கேன். என்னோட திருமகளை பார்க்கணும், அவங்க திருமகள் இருக்கிற இடத்துல இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் அந்த இடத்துலயே இருக்கேன் அப்படின்னு பின்னால ஒரு ஒரு நாள் பிடிச்சிட்டு வரும்போது சொல்லுவாப்புல கிருதர். அப்ப கிருதவர்மன் அக்ரூரர் இப்ப இவங்க எல்லாம் போய் மீட் பண்றாரு. மீட் பண்ணி என்ன கேக்குறாங்க அப்படின்னா, இது என்ன பண்ணலாம், இப்ப வந்து என்ன என்ன நடந்துச்சு, எது இப்படி அவர் தூக்கிட்டு போனார் அப்படிங்கிறப்ப சாத்திகி வந்து விளக்கமா சொல்றாரு. இந்த சதா என்ன பண்ணிட்டாப்புல, கூர்ம பதத்தினுடைய மன்னர் அவனுடைய நகரத்துல இருந்து கிளம்பி மதுராவுக்கு வந்து அங்க இருக்கிறவங்களை எல்லாம் கொஞ்சம் அடிச்சு போட்டுட்டு, நம்ம சத்ராஜித் இருக்காரு இல்லையா, அவருடைய தலையை கொய்து அரண்மனை முற்றத்திலே வீசி விட்டு அந்த மணியை வந்து எடுத்துட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. சொன்ன உடனே இவங்களுக்குலாம் பயங்கர ஷாக்கிங்கா இருந்து, இவ்வளவு கொடூரமா இது செஞ்சுட்டு போக வேண்டிய அவசியம் என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. எங்க அப்பாவையே கொன்னுட்டு இந்த மாதிரி எடுத்துட்டு போயிருக்கான்னு பாமை வந்து ரொம்ப கோவத்துல இருக்கா. அப்ப இவங்க எல்லாம் டிஸ்கஸ் பண்றாங்க. என்ன பண்ணலாம்? என்ன பண்ணலாம்? என்ன பண்ணலாம்? ஏன்னா அந்த டைம்ல கிருஷ்ணர் அங்க இல்ல. அப்ப இவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா, படை கொண்டுட்டு போகணும், அத போகணும்னு எல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா பேசும்பொழுது, அந்த இடத்த வந்து ரொம்ப அழகா ஹேண்டில் பண்ணுவாப்புல திருஷ். என்ன சொல்லுவாருன்னா, "அ இப்ப நம்ம படை கொண்டு போறது அவ்வளவு வந்து ஒரு நல்ல செயல் கிடையாது. இது வேண்டாம். இத வேற மாரி செய்யலாம்." அப்படின்னு சொல்லி, முதல்ல இங்க இருந்து அக்ரூரும், கிருதவர்மனும் கிளம்பட்டும். கிளம்பி இங்கிருந்து போயி, முதல்ல சதா கிட்ட பேசட்டும். பேசி, அதற்கு இணையான பொருள் குடுத்து அத நம்ம வாங்கிக்கிறோம்னு சொல்லி, இங்க அக்ரூரர் உறுதிமொழி குடுக்கட்டும். கண்டிப்பா இங்க இருக்க ஒற்றர் மூலமா அவனுக்கு அங்க செய்தி போயிரும். அப்ப அவன் நம்மள எதுக்குறதுக்கு ட்ரை பண்ண மாட்டான். அதனால நம்ம முதல்ல அந்த மாரி அனுப்பிச்சு விட்டுறலாம். போனதுக்கு பிறகு அவங்க வந்து அத வந்து அ துவாரகையோட மன்னருக்கு எதிராக, இளைய யாதவனுக்கு எதிராக சதி செய்ற மாரி நாடகம் ஆடி, முதல்ல கவரட்டும். அதற்கு பிறகு நாங்க பின்னாடி கொஞ்சம் படையோட வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். அவன தூக்கி போட்டு மிதிச்சுட்டு வந்துர்றோம் அப்படிங்கிற மாதிரி இங்கெல்லாம் பிளான் பண்றாங்க. அதுக்கு அக்ரூர் ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. என் பேர் கெட்டு போயிடும். அப்படி இப்படின்னு சொல்லி பயங்கரமா தாம் தும்னு குதிக்கிறாரு. அப்படிலாம் கனவுல கூட நான் நினைக்க மாட்டேன். இளைய யாதவனுக்கு எதிரா வந்து நான் என் கனவுல கூட நான் சிந்திச்சது கிடையாது. அந்த மாரி என் பேர் கெட்டு போயிரும். ஊரெல்லாம் என் பேர் பரவிரும் அப்படின்லாம் சொல்லும்போது, நீங்களே உங்க கையால அந்த மணிய கொண்டு வந்து மன்னர் கையில குடுக்கும்போது, அந்த பழியெல்லாம் மறைஞ்சு போயிடும்ன்னு சொல்லும்போது, பாமைக்கு அது சரின்னு படுது. உடனே பாமை என்ன பண்ணிடுறா, நீங்க அதே மாரியே செஞ்சுருங்க. அவரோட பாஞ்சாலரோட ஆணைய வந்து எல்லாரும் ஏற்கணும்னு சொல்லும்பொழுது, வேற வழி இல்லாம எல்லாருமே கிளம்புறாங்க. அவ எல்லா பிளானுமே வந்து திருஷ் வந்து அப்படி பக்காவா பண்றாப்புல. அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப அழகா என்ன இருந்தாலும் துரோணரோட மாணவன் அப்படிங்கிறத நெறைய இடத்துல காட்டிட்டே இருப்பாப்ல. அப்ப இங்கிருந்து கிளம்புவாங்க. கிளம்பும் பொழுது முதல் நாள் போயி நிறைய நெய் கலங்கள வந்து இந்த இதுல ஏத்துவாங்க. படகுல ஏத்தி மேல நிறைய நெய் கலங்கள வச்சு, ஏன்னா இவங்க காசிய தாண்டி போகணும். அதுக்கு வந்து அனுமதி வாங்கும்போது இது ஒரு வணிக கப்பல், வணிக படகு அப்படிங்கிற மாரி ஒரு தோற்றத்த கிரியேட் பண்றதுக்காக நிறைய நெய் கலங்கள் அடுக்கி, அதுக்கு அடியில இன்னும் அறைகள்ல வந்து படை வீரர்கள் வந்து ஒளிச்சு வச்சு கூட்டிட்டு போயிருப்பாங்க. கூட்டிட்டு போகும்பொழுது இதுதான் பிளான்னு சொல்லி அவங்க கூட்டிட்டு போகும்பொழுது, கொஞ்சம் தூரம் இவங்க முன்னாடியே அக்ரூரரும் அவருடைய கிருதவர்மன் போற படகு முன்னாடி போயிடுது. இவங்க ஒரு சர்டன் டிஸ்டன்ஸ்ல வெயிட் பண்றாங்க. யாருன்னா நம்ம சாத்தியக்கும், திருஷும் வெயிட் பண்றாங்க. கொஞ்சம் பேத்த மட்டும் வச்சுட்டு, கொஞ்சம் படைவீரர்கள மட்டும் வச்சுக்கிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க வந்து அந்த எல்லைய கடந்துறாங்க. கூர்மபதத்தோட எல்லைய வந்து கிருஷ்ணவபுசுன்னு சொல்லி அவருடைய நகரம். அந்த நகரத்தோட எல்லைய கடந்து போறத இவங்க பாக்குறாங்க. போனதுக்கு பிறகு அங்கிருந்து எந்த பறவை செய்தியுமே வரலையேன்னு இவங்க யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது, ஒரு பறவை செய்தி வருது. என்ன வருதுன்னா, சதா வந்து உள்ள வந்து எங்கள ஏத்துக்கிட்டாரு. உள்ள வர சொல்றாரு அப்படின்னு சொல்லி நட்போட தான் அப்படிங்கிற மாரி. அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, உள்ள போறாங்க. உள்ள போன உடனே இவன் சொல்றான் கிட்டத்தட்ட ஒரு 2 நாழிகை டைம் இருந்தா போதும். ஒரு நாழிகைங்கிறது கிட்டத்தட்ட 24 மினிட்ஸ். அப்போ 2 நாழிகை இருந்தா போதும். ஒரு 3/4 மணி நேரத்துல எல்லாம் எல்லா வேலையும் முடிஞ்சிரும். அவரு வாங்கிருவாரு. அத பேசி எப்படியாவது வாங்கிருவாரு. அங்கிருந்து சிக்னல் வந்தோனே நம்ம உள்ள போறோம். அவன தட்டுறோம், தூக்குறோம். அப்படிங்கிற மாரி இவங்க பிளான் பண்ணிட்டு இருக்கும்போது, எந்த சத்தமும் இல்லாம அப்படியே அமைதியா இருக்கும் பொழுது, இவங்களுக்கு ரொம்ப இதாயிடுது. என்னடா இது ஒண்ணும் சத்தமே வரல. ஒருத்தரும் ஒண்ணுமே தகவலே வரலங்கவுமே இவனுக்கு ஏதோ தப்பா பட்டுக்கிட்டே இருக்கு. எதனால இவன் மனசுல வந்து அந்த மாரியான ஒரு நெகட்டிவ் தாட் வருது அப்டின்னா, இந்த மாரி போயி நீங்க மணிய வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லும்போதே, அங்க பிளான் பண்ணும்போதே, அக்ரூரோட கண்ல வந்து ஒரு சின்ன ஒரு சபலம் இருக்கிறத, ஒரு மின்னல் இருக்கிறத, ஒரு ஒளி இருக்கிறத வந்து திருஷ் கவனிச்சுருவான். கவனிக்கும் பொழுது, அது அந்த அந்த கண்ணினுடைய மாறுதல் வந்து இவனுக்கு ஏதோ உள்ளுக்குள்ள வந்து ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஏதோ இந்த ஆள் சரியில்ல, ஏதோ இந்த ஆள் சரியில்லன்னு உள்ளுக்குள்ள அவனுக்கு தோணிக்கிட்டே இருக்கும். அப்ப இவன் சொல்லுவான், "இவரு என்னமோ பண்ணிட்டாரு. இது ஏதோ தப்பு நடந்திருக்குன்னு." அப்ப சாத்திகி சொல்லுவான், "இல்ல, அவங்கள கொன்னுட்டாங்க போல இருக்கு. அவங்கள கொன்னுட்டாங்க. நம்ம திரும்ப போய் அவங்கள காப்பாத்தலாம்." அப்படின்லாம் சொல்லும்போது, இவன் வெயிட் பண்ணிட்டே இருப்பான். "இரு, வெயிட் பண்ணு. இரு, வெயிட் பண்ணுன்னு." அப்ப வந்து கரெக்ட்டா அங்கருந்து ஒரு படை வருது. பன்றி கூட்டம் போல வருது அப்படின்னு அவரு விவரிக்கிறாரு. கரெக்ட்டா 12 படகு வருது ஆப்போசிட்ல.
அதுக்கு முன்னாடி ஒரு ஒற்றர் படகு வந்து இவங்களுக்கு தகவல் சொல்லிருது. என்ன அப்படின்னா, நான் வந்து பாமையினுடைய ஒற்றன். எனக்கு என்ன சொல்லப்பட்டது அப்படின்னா, அக்ரூரரையும், கிருதவர்மரையும் தனியாக நீங்க வந்து ஃபாலோ பண்ணணும். அங்க போய் என்ன நடக்குதுன்னு எனக்கு சொல்லணும்னு சொல்லும்போது, நான் தனியா அவங்கள ஃபாலோ பண்ணி கூடவே போனேன். அவங்க கூட இருந்தப்ப, நான் ஒற்றன், பாமையினுடைய ஒற்றன் அவங்களுக்கு தெரியாது. யாருக்கு? அக்ரூருக்கும், இவருக்கும் தெரியாது. நாங்க உள்ள போனப்ப, அவங்க வந்து 3 பேரும் பேசி முடிச்சுட்டு, விருந்துண்டு முடித்து, பகடை ஆடிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு. அப்ப மணி யார் கழுத்துல இருந்ததுன்னா, அக்ரூரர் கழுத்தில் இருந்ததுன்னு சொன்னோனே இவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. சரி, இவங்க 2 பேரும் மனசு மாறிட்டானுங்க. 2 பேரும் முதுகுல குத்திட்டானுங்க. அப்படிங்கிறத இவங்க உணர்ந்துடுறாங்க. உணர்ந்துட்டு இருக்கும் பொழுதே 12 படகு வருது. 12 படகு வந்தோனே சாத்தியக்க சொல்லிடுறான், சாத்தியமே இல்லப்பா. நம்மகிட்ட ஒரு படகு இருக்கு. ஒரு 10, 12 வீரர்கள வச்சு நம்ம இவ்வளவு பேர வந்து ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்படின்னு சொன்ன உடனே, அப்படி கைய கட்டிட்டு கெத்தா நிப்பாப்புல. திருஷ் என்ன சொல்லுவாப்புலன்னா, எப்போதுமே ஒரு போர் வீரனுக்கு தேவை வந்து அமைதி. ஒரு வேட்டைக்கும் அதுதான் முக்கியம். ஒரு படைக்கு போறவனுக்கும் ரொம்ப முக்கியமான தேவை என்னன்னா, அமைதி. கொஞ்சம் பீஸ்ஃபுல்லா இரு. கொஞ்ச நேரம் அமைதியா இரு. நம்ம பாத்துக்கலாம். விடு பாத்துக்கலாம், விடு பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாரி அமைதியா இருப்பாப்புல. அவங்க ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் வந்த உடனே, எல்லா வீரர்களையும் எரியம்புகளோட வந்து ரெடியா இருக்க வச்சு, கரெக்ட்டா அவங்களோட பாய் மரத்துல அடிச்சுருவாப்புல. அடிச்ச உடனே அதெல்லாம் கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிச்சுரும். எரிய ஆரம்பிச்ச உடனே கொஞ்ச நேரத்துல இவங்க அம்பு விட, அவங்க அம்பு விட அஸ் யூசுவல் போர் நடக்குது. எல்லாமே இவங்க அவங்கன்னு மாறி, மாறி எல்லாம் இது பண்ணிக்கிறாங்க. அவங்களுடைய கிட்டத்தட்ட 8 படகுகள் வந்து எரிந்து மூழ்குது. 8 படகுகள் எரிந்து மூழ்குன உடனே கிட்டத்தட்ட இவங்கள்ல வந்து ஒரு 2, 3 பேர் தான் எஞ்சுறாங்க. இதுல ஒருத்தனோட அம்பு வந்து சாத்தியனோட இடது தோள்ல பட்டுருது. பட்ட உடனே இவன் என்ன பண்ணிட்டான், எல்லாரும் இறந்துட்டாங்க. ஒரு முதிய வீரர், யாதவ வீரர் இருக்கிறாரு. அது இல்லாம ஒரு வீரன் இருக்கான். சாத்தியகி இவங்க கொஞ்சம் பேர் தான் இருக்கிறாங்க. அப்ப என்ன ஆகுது அப்டின்னா, சரி நம்ம திரும்பிர்லாம். திரும்புறதுக்கான ஆணைய குடுங்கன்னு சொல்லி டக்குன்னு திரும்பிர்றாங்க. திரும்பும்பொழுது அங்க மிச்சம் இருக்கிற அந்த 4 படகு இவங்கள ஃபாலோ பண்ணவே இல்ல. இருந்துச்சு. ஓகே நம்ம இவன் போனா அவன் எரிச்சுருவான் அப்படிங்கிற மாரி பயந்துட்டு இருந்துச்சு. இவங்க ரிட்டர்ன் திரும்பிர்றாங்க. திரும்பி வரும்போது இவன் சொல்றான், "நம்ம ஜெயிச்சுட்டோம் மாறா" அப்படிங்கிற மாரி சொல்லும்போது, "இல்ல இன்னும் காசிய நம்ம தாண்டல. காசில ஒரு சின்ன பிரச்சனை இருக்கும். இந்நேரம் காசிக்கு தகவல் போயிருக்கும். அவன் சும்மா இருக்க மாட்டான்." அப்படின்னு சொல்லும்போதே கரெக்ட்டா காசில ஒரு படகு வந்து இவங்கள எதிர்கொண்டு விரைவா வருது. வரும்போதே இவன் சொல்றான், அதே மாரி எரியும்ப விட்டுறலாம்" அப்படின்னு. அப்படி இல்ல. அவனோட படகு வேற, இவனோட படகு வேற. இவனோட படகுல இருக்க பாய்மரத்துல எல்லாத்துலயுமே வெண்களிமண் பூசியிருப்பான். பீதர்கள இந்த சைனா களிமண் இருக்கு இல்லையா? அத வந்து அவன் சொன்ன பீதர்ங்கிறது சைனான்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். அப்ப வந்து வெண்களிமண் பூசியிருப்பான். அத நீங்க உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாது. ஒண்ணே ஒண்ணு தான். அந்த முடிச்சு இருக்கு இல்லையா? அந்த இழுத்து கட்டியிருக்கிற முடிச்சு இருக்கு இல்லையா? அந்த முடிச்ச நீ ஒரே அம்புல அறுத்து எறியணும். உன்னால முடியுமா? அப்படின்னு. வலக்கையால் உன்னால இது பண்ண முடியுமா? அப்படின்னு கேட்கிறான். ஏன்னா இடது கையில தான் இதாயிடுச்சு. நீ வலக்கையால் உன்னால பண்ண முடியுமா? அப்படின்னு கேட்கும்பொழுது, அவன் கொஞ்சம் யோசிக்கிறான். சாத்தியகே இருந்தாலும் நான் பண்ணிடுறேன் அப்படிங்கிறான். அப்ப அந்த முதியவர் சொல்றாரு, "பார்த்தனால மட்டும் தான் அது முடியும். யாராலயுமே அத செய்ய முடியாது." அப்படின்னு சொல்லும்போது, அப்படி திரும்பி உள்ளுக்கு விட்டு திருச்சு, "நாங்களும் துரோணர்ட்ட படிச்சவங்க தாங்க. எங்களுக்கும் அதெல்லாம் தெரியுங்க." அப்படிங்கிற மாரி சொல்றாப்ல. அவர் மன்னிப்பு கேட்டு விலகிறாரு. டக்கு, 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 டக்குன்னு எல்லாரும் அந்த முட்டிச்ச அடிச்சு விளக்குன உடனே என்ன ஆகுது அப்படின்னா, 3 பாய்களால் பின்னப்பட்ட அந்த படகு வந்து 2 பாயோட முட்டிச்சு எடுத்த உடனே மிச்சம் இருக்கிற 1 பை திசைய மாத்திருது. மாத்தி வேற ஆப்போசிட் டைரக்ஷன்ல கொண்டு போக ஆரம்பிச்சிருது. கொண்டு போக ஆரம்பிச்சோன்னா, உள்ள இருந்த படைத்தலைவர்கள் எல்லாரையும் இவங்க காலி பண்ணிடுறாங்க. காலி பண்ண உடனே ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ்க்கு மேல போய் எல்லாம் கவுந்துருது. அப்ப இவன் சாத்திகே சொல்றான், "நிஜமாவே நம்ம ஜெயிச்சுட்டோம். முடிஞ்சிருச்சு" அப்படின்னு. அப்ப அவன் சொல்றான், "இளைய யாதவர்ட்ட போய் இத நம்ம சொல்லணும்" அப்படின்னு சொல்லி, இப்ப முதிய ஒரு முதியவர் வந்து சொல்றாரு, சாத்திகைக்கு ரொம்ப ஆழமா புண்பட்டுருக்குன்னு சொல்லி அந்த அம்ப எடுத்து அவனுக்கு கட்டு கட்டிட்டு இருக்காங்க. அப்ப வந்து திருஷ்டிக்கு மைண்டுக்குள்ள ஏதோ தோணிக்கிட்டே இருக்கு. இங்க எங்கேயோ இளைய யாதவர் இருக்காரு. இங்க எங்கேயோ இருக்காரு அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டே இருப்பாப்ல. அப்படி சொல்லும்போது, அவனுக்கு வந்து தூரத்துல இருந்து அந்த முதியவர் ஓடி வந்து சொல்லுவாரு, "தூரத்துல வந்து யாதவரோட நம்ம கொடி பறந்துகிட்டு ஒரு படகள் வந்துகிட்டு இருக்கு" அப்படின்னு. பார்த்தா நம்ம ஆள் வந்துட்டு இருப்பாரு. வந்துட்டு இருந்தோனே அப்பவே இவருக்கு புரிஞ்சிரும். சரி, இவரு அங்கேருந்து வெயிட் பண்ணியிருக்காரு. நம்ம என்ன செய்றோம்ன்னு பார்க்கறதுக்காக வெயிட் பண்ணியிருக்காரு அப்படின்னு திருஷி வந்து சொல்லுவாப்ல. அப்ப வந்து சாத்தியை கேட்போம், "ஒருவேள நம்மள சந்தேகப்பட்டுற போறோம். இவனுங்க போயிருக்கானுங்களே" அப்படின்னு. அவர் எல்லாருமே சந்தேகப்பட்டிருப்பாரு. 4 பேரையுமே சந்தேகப்பட்டிருப்பாரு. அதுல 2 பேர் விழுந்துட்டானுங்க. 2 பேர் நம்ம 2 பேரும் தப்பிச்சுட்டோம் அப்படின்னு சொல்லி சாத்தியகிட்ட சொல்லுவான். யூசுவல் இளையராஜார் வருவாரு. இவங்கள பார்ப்பாரு. சாத்திகை மட்டும் திரும்ப மதுராவுல கொண்டு போய் விட்டுருங்க. கொஞ்சம் அவர் ரெஸ்ட் எடுக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம எல்லாம் திரும்ப கிளம்பலாம்ன்னு சொல்லி, மறுபடியும் அந்த போர் வந்து துவங்குது. யாதவர் சொல்றாரு, "ஒருத்தன கூட விட்டு வைக்க கூடாது. எல்லாத்தையும் அடிச்சு துவம்சம் பண்றோம். வாங்கடா போலாம்." அப்படிங்கிற மாரி எல்லாத்தையும் இழுத்துட்டு கிளம்பிடுறாங்க. அப்ப சொல்லும்போது, "நாங்களே போய் எடுத்துட்டு வர முடியாதா? இதுக்கு எதுக்கு நீங்க வரணும்? அவன் இந்த படையில பாதிய குடுங்க. நான் எல்லாத்தையும் அடிச்சுட்டு வந்துர்றேன்." அப்படின்னு கிருஷ்ணர் சொல்லும்போது, "இல்ல. இது பாமை வந்து எனக்கு குடுத்த கோரிக்கை இல்ல, ஆணை." அப்படின்னு. அப்ப அத வந்து பலராமரும் சொல்வாரு.
அவ சொல்றத கேட்க வேண்டிய கடமை எனக்கும் இருக்கு திருசு. அதனால நான் அப்படி விட்டுட்டு வர முடியாது. அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர், பலராமர், திருஷி எல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய படையோட திரும்பவும் கிருஷ்ண வபுசுக்குள்ள நுழையறாங்க. நமக்கு அப்ப நுழையும்போதே தெரிஞ்சு போயிருது அங்க யாருமே இல்ல. இவங்க அளவுக்கு அங்க யாரும் இல்லன்னு நமக்கே தெரிஞ்சிருது. எல்லாரையும் அடிச்சு காலி பண்ணி, துவம்சம் பண்ணி ஒருத்தன கூட விட்டு வைக்க கூடாது. எல்லாம் எரிச்சு சாம்பலாக்கிருங்க அப்படின்னு சொல்லும்போது, பலராமர் சொல்றாரு, பெண்கள், குழந்தைகள், பசுக்கள், முதியவர்கள் அவங்கள எல்லாம் விட்டுருங்க அப்படின்னு சொல்லும்போது, ஒருத்தர கூட விடக்கூடாது. குழந்தை யாரையுமே விடாதீங்க. நல்ல தேவையான நேரத்துல நல்ல சொல் சொல்லாத ஒரு முதியவர் கூட இங்க வாழக்கூடாது. நல்ல சொல் சொல்லியிருக்கணும். அத தவறுன அந்த முதியவர் கூட வாழக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லிருவாப்ல. சொல்லி எல்லாரும் இது பண்ணும்போது பத்தாங்க உள்ள யாரும் இருக்க மாட்டாங்க. ஏன்னா நமக்கே தெரியும் எல்லாரும் தப்பிச்சிருப்பாங்க அப்படிங்கிறது. அப்ப சதத்தன்வன் வந்து தப்பிச்சு போறத சதா தப்பிச்சு போறத பார்த்துட்டு அவன தொறந்துகிட்டே பின்னாடி போவாங்க. போகும்பொழுது ஒரு கட்டத்துக்கு மேல வந்து அவனோட சுத்தி இருக்கிற ஆளுங்கள பூரா புடிச்சு எல்லாத்தையும் அடிச்சு விரட்டிட்டு, எல்லாம் புறவிகளுடைய விழாவிலேயே வந்து அம்புகள் தேய்க்கும் பொழுது, அந்த புறவி வந்து தடுமாறி விழுந்ததுன்னா, அப்ப கூட இருக்கிறவன் எல்லாம் விழுந்துடுறான் இல்லையா? அந்த மாரி ஒரு யுக்தியவே பயன்படுத்தி எல்லாம் வந்து பண்ணிட்டு இருக்கும் பொழுது, சததன்வ வந்து ஒரு கட்டத்துல என்ன பண்ண ஆரம்பிச்சுரும், இவங்க நம்மள நெருங்கிட்டாங்க அப்படின்னு, அவன் ஒரே வார்த்தையில, "என்கிட்ட இல்ல. அத நான் அக்ரூர்ட்ட அப்பவே குடுத்துட்டேன். என்னிடம் என்னிடம் அது வந்து இல்ல" அப்படின்னு சொல்லிருவான். அப்ப என்ன பண்றாங்கன்னா, இது 2ஆ பிரிஞ்சு அக்ரூர தேடி கிருஷ்ணரும், கிருதவர்மர தேடி திருஷ்யையும் அனுப்புறாங்க. அப்போ "நீ கிருதவர்மன் இல்லாமல் நீ துவாரகை நுழையக்கூடாது" அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிர்றாரு. சொல்லி இவனுக்கு கொஞ்சம் பேத்த குடுத்து அனுப்பிச்சு விட்டுர்றாரு. அ அவரு என்ன பண்றாரு, இவர் அக்ரூர வந்து அந்த மணிய எடுத்துக்கிட்டு காசிக்கு தான் போயிருக்க முடியும். அப்ப நம்ம காசிய போய் நம்ப ஒரு நட்பா ஒரு பேசி சரி பண்ணிட்டோம்னா, அங்க ஒளிய முடியாது. அப்படி நம்ம அக்ரூர பண்ணிரலாம்னு சொல்லி கிருஷ்ணர் ஒரு பிளான் பண்ணி கிளம்பிர்றாரு. நம்மாள் என்ன பண்றாப்புல அப்படின்னாக்கா, கிட்டத்தட்ட ஒரு 6, 7 நாள் சுத்திக்கிட்டே இருக்காரு. இந்த இதுலயே படகுலயே சுத்திட்டு இருக்காரு. கிருதவர்மன பிடிக்கவே முடியல. எங்க இருக்கான்? எங்க ஒளிஞ்சுகிட்டு இருக்கான்? எங்க போனான்? எப்படி போனான்னே தெரியல. அப்போ இவங்க கூட இருக்கிற ஒரு அமைச்சர் சொல்றாரு, இந்த மாரி மாறுவேடம் போட்டுட்டு போயிருக்கலாம் இல்லையா? அப்படின்னு. அவன் அப்படி பண்ணியிருக்க மாட்டான்னு நான் நெனச்சேன். ஒருவேள அது மாரி இருந்திருக்குமோ அப்படின்னு. அப்ப நீங்க என்ன செய்றீங்கன்னா, வணிகர்கள்ட்டலாம் விசாரிங்க. என்னென்ன வணிகர் அப்படின்லாம் விசாரிங்க. அந்தந்த வணிகர்கள பிடிச்சு, யார் யார் என்னென்ன பொருள் கொண்டு வந்து விக்கிறா? என்ன ஏதுன்னு விசாரிங்க. யார் யார் மாறுவேடத்துல புதுசா இங்க வந்திருக்கா? அப்படிங்கிறதெல்லாம் நம்ம விசாரிச்சா தெரிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லும்போது, இவனுக்கு உள்ளூர இந்த ராகவன் இன்ஸ்டிங்க்ட்ன்னு சொல்லி நம்ப கமல் சொல்லிட்டே இருப்பாரு இல்லையா? வேட்டையாட விளையாடு படத்துல. அது மாரி இவனுக்கு ஏதோ ஒரு இன்ஸ்டிங்க்ட் இருந்துகிட்டே இருக்கும். என்னன்னா, எப்படியாவது வந்து ஒரு பறவை செய்தி, ஏதாவது ஒரு தூது, ஏதாவது ஒரு ஒரு க்ளூ நமக்கு கிடைக்கும். எங்கேயோ இவன் இங்க பதுங்கி இருக்கான்னு நமக்கு தெரிஞ்சு போயிடும்னு, இவனுக்கு உள்ளுணர்வு சொல்லிக்கிட்டே இருக்கும். அதுக்கு தகுந்தாற்போல ஒரு வணிகர் வந்து சொல்லுவாரு, "என்கிட்ட ஒரு விலை மதிப்பில்லாத ஒரு கங்கணம் இருக்கு. அத வாங்கிக்கிறீங்களா?" அப்படின்னு வந்து கேட்பாப்ல. கேட்கும்போது இவனுக்கு அது அவர் ஒரு சின்னதா ஒரு 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 நிமிஷம். அப்போ பேசுங்க, பேசுங்க. அ துருஷ் என்ன பண்றாப்புல, அந்த அந்த கங்கணத்த வச்சு அது யார் குடுத்தா, என்ன ஏதுன்னு பார்த்து கிருதவர்மன தேடி புடிச்சிடுறாப்புல. கிருதவர்மன தேடி புடிக்கும்போது, அவன் பேசாமயே இருந்திருக்கலாம். ஆனா கிருதன் என்ன சொல்லிருவான் அப்டின்னா, என்ன உயிரோட உன்னால பிடிக்க முடியாது பாஞ்சாலரேன்னு ஒரு வார்த்த சொல்லிருவான். அந்த வார்த்த வந்து இவனுக்கு வந்து ஒரு மாரி என்ன சொல்றது, ஒரு உத்வேகத்த குடுத்துரும். நீ அப்படி சொல்லிட்டேலடாங்கிறதுக்காகவே உயிரோட பிடிச்சு, அவன வந்து தேர்கால்ல கட்டி இழுத்துக்கிட்டு துவாரகை நகர் முழுக்க நகர்வலம் மாரி இழுத்துட்டு வரும்போது, அவன் கெஞ்சிக்கிட்டே இருப்பான். என் மனதுல இருக்கிற அந்த திருமகள் முன்னாடி என்ன கொண்டு போய் இப்படி நிறுத்திறாத, நிறுத்திறாதன்னு வந்து கிருஷ்ணர் முன்னாடி கூட நான் நின்னுக்கிறேன். ஆனா, கண்டிப்பா என்னால என்னோட திருமகள் முன்னாடி இந்த கோலத்துல என்னால நிக்க முடியாதுன்னு அவன் எவ்வளவோ கெஞ்சுவான். பட் எல்லாத்தையும் மீறி கொண்டு போவான். பட் கூட்டிட்டு போகும்பொழுதே நமக்கு என்ன ஒரு கம்பேரிசன் வரும் அப்டின்னா, அர்ஜுனர் அப்படித்தானே அவங்க அப்பாவ இழுத்துட்டு வந்தாரு துருபதன. அப்படிங்கிற மாரி நமக்கு தோண ஆரம்பிச்சுரும். கொண்டு போய் சபையில கொண்டு போய் நிப்பாட்டிருவாங்க. நிப்பாட்டும் பொழுது, அப்படியே ஆன் த கான்ட்ரரி கிருஷ்ணர் வந்து மன்னிச்சுருவாரு. அதே நேரத்துல தகவல் குடுத்து மாமியின் மூலமா அந்த சபைக்கு வந்துருவாரு. 2 பேரையுமே அவர் வந்து மன்னிச்சு விட்டுருவாரு. மன்னிச்சு விட்ட உடனே திருஷிக்கான அந்த இடத்துல ஒரு வேலை முடிஞ்சு போச்சு. அப்ப திருஷிக்கு என்ன தோண ஆரம்பிச்சுரும்னா, நமக்கான முதல் எதிரி இவன் தான். நம்ம இவன அப்படி கூட்டிட்டு வந்துட்டோம். அவர் மன்னிச்சு விட்டுட்டாரு. அப்படிங்கிறப்ப நம்ம வாழ்நாள் எதிரி இவன் தான். அவன் அப்பவே சொல்லுவான், "உன் நெஞ்சு பிளந்து உன் குருதி குடிப்பேன்" அப்படிங்கிற மாரி ஒரு வார்த்தை சொல்லுவாப்ல. அப்ப அவன் கண்டிப்பா இந்நேரம் அஸ்வத்தாமா கிட்ட தான் போயிருப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதற்கு அடுத்து வரக்கூடிய அத்தியாயங்கள் எல்லாத்துலயுமே பார்த்தீங்கன்னாக்கா, ஒவ்வொரு அ லட்சுமிகள் அந்த அஷ்டலட்சுமின்னு சொல்லக்கூடிய இளைய யாதவனுடைய மனைவியர் ஒவ்வொருத்தரையும் போய் சந்திக்கிறது, அவங்களுடைய கதைகள் எல்லாம் வந்துகிட்டே இருக்கும். ஒரு கட்டத்தில என்ன ஆகும்னா, அந்த பெண்கள் எல்லாரையும் சந்திக்கும் பொழுது எல்லாரும் வைக்கிற கோரிக்கை என்னன்னா, அந்த மணிய எப்படியாவது எங்களுக்கு வாங்கி குடுக்கணும்னு திருஷ்கிட்ட எல்லாருமே கோரிக்கை வைப்பாங்க. இவன் என்ன பண்ணுவான்னா, பாமைய போய் பேசி கன்வின்ஸ் பண்ணி அந்த மணிய வாங்கிருவாப்புல. வாங்கி எல்லாருக்கும் பொதுவா அஷ்டலட்சுமிகளும் இத சுடலாம். அப்ப எல்லாருக்கும் சமமாகும் பொழுது, அதனுடைய மதிப்பு இழந்து போகுது இல்லையா? அப்படிங்கிற மாரி பேசி கன்வின்ஸ் பண்ணும்போது, அப்ப நாளைக்கு ஜாம்பவி வந்து ஒரு கோவில் இதுக்கு போறா. அப்ப அவளுக்கு கொண்டு போய் அத குடுத்துருங்க. முதல்ல அவ அணிஞ்சுட்டு போட்டும்ன்னு சொல்லி அது கையில
சாத்திகை மீட் பண்ணி திருச்சி வந்து என்ன சொல்லிடுறாப்லன்னா, இந்த பெட்டியை நீ பத்திரமா வச்சுக்க, காலையில ஜாம்பவி கோவில் போகும்போது கொண்டு போய் கொடுத்துரு அப்படின்னு சொல்லி கொடுத்துறாப்ல. குடுத்துட்டு அக்ரூர கூப்பிடுறாருன்னு அவர்கிட்ட போய் பேசிட்டு, அவர் போய் மீட் பண்ணிட்டு வரும்போது மறுபடியும் இன்னொரு பெண்ண பத்தின ஒரு கதைய அவர் சொல்றாரு. அதெல்லாம் கேட்டுட்டு இருந்துட்டு திரும்பி ரிட்டர்ன் வரும்போது, என்னமோ ஒரு உள்ளுணர்வு அவனுக்கு யார்கிட்ட குடுத்தீங்க? சாத்திகிட்டயா குடுத்தீங்க? அப்படின்னு அக்ரூரர் கேட்கும்போது, இவனுக்கு அப்பவும் ஒரு சின்ன இன்ஸ்டிங்க்ட் வரும். என்ன அப்படின்னா, நம்ம ஏன் சந்தேகப்படுறோம்? நம்ம ஏன் தேவையில்லாம சந்தேகப்படுறோம்? சாத்திகி தூக்கிட்டு போயிருப்பானா? நம்ம ஏன் அவன் மேல அவனுக்கு ஐயம் வருது நமக்கு? அப்படின்ற மாரி யோசிச்சுக்கிட்டே திரும்ப ரிட்டர்ன் ஓடி வந்து என்ன கேட்பாப்லன்னா, இந்த மாரி நேத்து நைட்டு வந்து ஜாம்பவியோட மாளிகை கொண்டு போய் அவரு போனாரா? அப்படின்னு அமைச்சர்கிட்ட கேட்பாரு. அப்ப அமைச்சர் சொல்லுவாரு, அவர் போகவே இல்ல. அந்த மணி கொடுத்தது வந்து அவரு வந்து அந்த ஜாம்பவி போய் பார்க்கவே இல்ல. அவங்க கிட்ட அவர் ஒப்படைக்க முடியல. அவர் எங்க போயிருக்காருன்னா, புலரியிலே காலையிலேயே எழுந்து புரவி மீது கிளம்பி போயிட்டாரு. கொஞ்சம் பயணத்துக்கான பைகள மட்டும் எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டாருன்னு சொன்ன உடனே எனக்கு புரிஞ்சிருச்சு. அவன் ஏதோ அட்டைய போட்டுட்டு கிளம்பிட்டான். முடிஞ்சு போச்சு அப்படின்னு. அப்ப என்னன்னு நம்ம இவ்வளவு சந்தேகப்பட்டது உண்மையா போச்சு அப்படின்னு. அப்ப வந்து நம்மள நம்பி குடுத்து நம்ம இந்த பொருள இப்படி அவன நம்பி தொலைச்சுட்டோமே அப்படிங்கிற ஒரு கோவத்துல என்ன பண்ணுவாப்ல, ஒரு பையன போய் எடுத்துட்டு ஒரு புரவி எடுத்துட்டு கிளம்பிருவாப்ல. கிளம்பி விரட்டிட்டே போவாரு. அப்ப என்னன்னா, இப்ப கிருதவர்மன் செஞ்சது, அக்ரூரர் செஞ்சதுக்கும், சாத்திகை பண்ணதுக்கும் பெரிய வித்தியாசம்னு எதுவும் இல்லல்ல அப்படிங்கிற மாரி நமக்கு தோண ஆரம்பிச்சுருது. ஒரு கட்டத்துல தொரத்திட்டு போகும்போது தூரத்துல சாத்திகைய பாத்துர்றாப்ல பாளையில. அந்த பாளையில பார்த்த சாத்திகை பிடிக்கிறதுக்கு போய்க்கிட்டே இருக்கும்போது, ஒரு கட்டத்துல வந்து நம்ம கிட்ட அந்த உருவம் பெருசாகிக்கிட்டே வருது அவனுக்கு தெரியுது. அப்பதான் உத்து பார்த்தா ஆப்போசிட்ல வந்துட்டு இருக்காப்ல சாத்தியகி. ஆப்போசிட்ல வந்து நின்னு குதிரை உங்ககிட்ட இத ஒப்படைக்கலான்னு தான் வந்தேன் அப்படின்னு சொல்லி, அந்த பேழைய வந்து அப்படியே கையில வந்து குடுத்துர்றாப்ல. குடுத்த உடனே அவருடைய வாள எடுத்து தன்னைத்தானே வெட்டிக்க போகும்பொழுது தடுத்து நிறுத்தி, நெறைய கான்வர்சேஷன் நடக்குது. யாருக்கு? சாத்தியைக்கும், திருஷுக்கும் நடுவுல நெறைய கான்வர்சேஷன் அந்த இடத்துல நடக்குது. நெறைய சமாதானப்படுத்துறாப்ல. அப்ப கண்டிப்பா என்ன கொன்றுவாங்கன்னு தெரியும் அப்படின்னு சொல்லும்போது, அப்படிதான் உன்ன கழுவிலற்றி கொல்றாங்க அப்படின்னா, உன்னுடைய நட்புக்காக அந்த இடத்துல அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்து நெறைய விளக்கங்களாக கொடுக்கப்பட்டிருக்கும். அது கொஞ்சம் நல்லா தான் இருந்தது. படிக்கிறதுக்கு ஒரு மாரி நல்லா இருந்தது. உனக்கு ஒரு பிரச்சனைன்னா நான் இருப்பேன். உன்ன கொன்னுட்டாங்கன்னா என்னையும் கழுவிலட்டுருங்க. நானும் கூட வந்து நின்னுப்பேன். நீ கவலைப்படாதன்னு சொல்லி திரும்ப அவன் துவாரகைக்கு கூட்டிட்டு வருவான். கூட்டிட்டு வரும்பொழுது தான் வந்து நெறைய நடக்கும். கொஞ்சம் தூரம் வருவாங்க. திருப்பி ரிட்டர்ன் வந்துருவாப்புல சாத்திக்கு. திருப்பி ஓடி வந்து அவர் பிடிச்சு இழுத்துக்கிட்டு வந்து, "வா நம்ம என்ன ஆனாலும் துவாரகை மன்னர பார்க்கணும். நான் பேசுறேன். உனக்காக நான் பேசுறேன்னு" 2 பேர் வரும்பொழுது தான் வந்து அமைச்சர் மூலியமா கடல் மாளிகைக்கு வர சொல்லி வருது. அப்ப கிட்டத்தட்ட ஒரு கடைசி 2 அத்தியாயங்கள் முழுக்க அந்த கடல் மாளிகையில தான் நடக்குது. இவங்க கடல் மாளிகைக்கு இவங்க 2 பேர் போறாங்க. போனா 8 லட்சுமிகள் சூழ வந்து கிருஷ்ணர் இருக்கிறாரு அங்க. அவங்க கொண்டு போய் அந்த பேழைய எடுத்துட்டு போகும்பொழுதே இவன் அப்படியே ஒரு மாரி நடுக்கத்தோடயே போறாப்ல சாத்தியகி. போன உடனே கிருஷ்ணர் அவன வாரி அணைச்சுக்கும்போது, நமக்கு என்னமோ மனசுல இருந்த பாரமே குறைஞ்சிருச்சுப்பா அப்படிங்கிற மாரி, அது ஒரு மாரி தான் இருந்தது. ஏன்னா நமக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு கேரக்டர் ஒரு சின்ன தப்பு செய்யும்போது, அத ஒரு அந்த நமக்கு பிடிச்ச கேரக்டர் தப்பு செய்றதே நம்மளால அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஏன்னா அக்ரூரர் பண்ணும்போதோ, கிருதவர்மர் பண்ணும்போதோ தோணாத ஒரு விஷயம். சாத்திகை பண்ணும்போது நமக்கு சுருக்குன்னு இருக்குது. என்னடா இந்த பையன் இப்படி தூக்கிட்டு போயிட்டானே அப்படிங்கிற மாரி இருந்தது எனக்கே. அது வந்து அணைச்சு அவர் சமாதானப்படுத்தி, "என்ன ஏன் இப்படிலாம் என்ன அலக்களிக்கிறீங்க? என்ன ஏன் இப்படிலாம் பண்ணீங்கன்னு?" சாத்திகை கேட்கும்போது, எனக்கு தெரியாம நீ ஏதாவது செஞ்சிட முடியுமா? நான் இல்லாம நீ ஒரு வார்த்தையாவது பேசிற முடியுமா? நீ பேசுறதும் நான் தான். உனக்குள்ள இருந்து பேசுறதும் நான் தான் கிருஷ்ணன் சொல்லி சமாதானப்படுத்தி அந்த பேழைய வந்து அந்த இடத்துல வந்து பொதுவுல வைக்கிறாங்க. வச்ச உடனே அந்த மணி வந்து சுபத்திரையிடம் கொடுக்கப்படுது. சுபத்திரை வந்து அந்த கடல்ல வீசிர்றா. அதோட வந்து சீமந்தமணியினுடைய சகாப்தம் வந்து முடிஞ்சிருது. கடல்ல வந்து வீசிர்றா. இதுக்கு இடையில என்ன அப்டின்னா, திரிஷுக்கு வந்து மாத்திர நாட்டுல இருந்து ஒரு அலைன்ஸ் வந்திருக்கும். அத பத்தி இவங்க நெறைய பேசுவாங்க. ஆனா எல்லா இத பத்தி பேசும்பொழுதுமே, திரிஷுக்குள்ள மனசுக்குள்ள வந்து அந்த சுஃப்ரை இருந்துகிட்டே இருப்பா. அவள வந்து மறக்க முடியாம, அவள பட்டத்தரசியா உட்கார வைக்க முடியுமா? 5 குலங்கள் இல்லாத ஒரு பெண்ண வந்து நம்மளால ஏத்துக்கவே முடியாதே. நம்ம 5 குலங்கள் ஏத்துக்காதேன்போது, இவனும் சொல்லுவான் சாத்தியகம் அதுக்கு வாய்ப்பே இல்லப்பா. அப்படிலாம் உட்கார வைக்கவே அலோவ் பண்ண மாட்டாங்க. அப்படிலாம் அவன் சொல்லுவான். ஆனா அவனுக்கு சுஃப்ரையோட நெனப்பு இருந்துகிட்டே இருக்கும். நான் எங்க அப்பாவையும், என்னோட சகோதரர்களையும் பார்க்க போறதே அதுக்காக தான். அப்படின்னு சொல்லுவான். நிறைய செல்வங்களோட திருப்பி வந்து யார அனுப்பிச்சு வைக்கிறாங்க அப்படின்னா, திரிஷ வந்து நிறைய செல்வங்களோட அந்த இடத்துல இருந்து பாஞ்சாலத்துக்கு அனுப்பி வைக்கிறதோட 92 அத்தியாயங்களோட இந்த இந்திரநீலம் வந்து நிறைவிடுது. அ நான் வந்து ரொம்ப மனசுக்கு ரொம்ப பிடிச்சு ரசிச்சு படிச்சது வந்து திரிஷோட அத்தியாயங்கள் அப்படிங்கிறனால நான் திரிஷ வந்து சூஸ் பண்ணேன். வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் மிக்க நன்றி. நன்றி மேடம். நல்ல உரை. ஆ ஆனா இப்போ நாங்க உங்ககிட்ட எதிர்பார்த்தது வழக்கமா ஓவியத்துல நாங்க பார்க்காத விஷயத்த எங்களுக்கு காட்டுவீங்க இல்லையா? அந்த மாரி இந்த திரிஷோட மனப்போராட்டம், பாயிண்ட் ஆஃப் வியூ அதுல ஏதாவது புதுசா சொல்லுவீங்கன்னு நாங்க எதிர்பார்த்தோம். ஆனா நீங்க மொத்தமா கதையவே சொல்ட்டீங்க. நாங்க எல்லாரும் கதைய படிச்சோம். இதுல நீங்க எங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயம் என்னன்னா, நீங்க திரிஷ எவ்வளோ ரசிச்சீங்கங்கிறது மட்டும் தான். உங்களுக்கு ரொம்ப புடிச்சிருக்குங்கிறது எங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு. ஓகே.